ராணி, என்னயா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாத்தா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. எவ்வளவு பிரச்சனைகள், பரிகாரங்கள், பூஜை, பாப்பா பாப்பா. அந்த டென்ஷன்ல இப்படி ஒரு பிரேக் அடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே நீதான். உனக்கு எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. யோ, என்னயா நன்றி எல்லாம் சொல்லுன்னு இருக்கிற? இது என் கடமையா? நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம்னு இன்னும் உனக்கு தெரியல ராணி. யோ, நான் யாருக்காக பண்ண? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கோசரம் தானே. நான் என்ன வெளியாளா சொல்லு? சரி சரி, நான் எதுவுமே பேசல. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? எங்க வச்சேன்? என்னது? தாடிகாரன் தோள்பட்டையில ஏதோ கருப்பா இருக்குது. என்னவா இருக்கும்? ஒருவேளை ஃபங்க்ஷன்ல இருந்து கலர் பேப்பர் ஏதாவது ஒட்டின்னு இருக்குதா? ஐயோ, என்ன இது மச்சம் தான். இத்தனை நாளா இல்லாம இப்போ திடுதுப்புன்னு ஒரு மச்சம் வந்துகுது. அதுவும் ஸ்டார் மச்சம். என்னாச்சு? ஐயோ, எப்படியா திடீர்னு மச்சம் இருக்குது? மச்சம்மா, என்ன ஆமாயா, சொல்ற? இங்க பாரு. ரவுண்டா கூட இல்ல, பச்சை குத்துன மாதிரி ஸ்டார் மச்சம் வந்துகுதியா? அட ஆமா ஸ்டார் ஷேப்ல இருக்குது. ராணி, எனக்கு இந்த மாதிரி மச்சமே இல்லையே. கல்லா இருந்த என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே நீதானே. ஒருவேளை அந்த நேரத்துல இந்த மச்சம் எதுவும் வந்துச்சான்னு தெரியலையே. இதுவே நீ சொல்லிதான் இப்ப எனக்கு தெரிய வந்தது. என்னயா இது புது வம்பா இருக்குது? என்ன ராணி, நீயே இப்படி சொல்ற? இல்லையா, இப்பெல்லாம் எதை பார்த்தாலும் எனக்கு பயமாவே இருக்குது.